அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் அவன் படைத்திருக்கக்கூடிய உயிரினங்களில் மனிதனை மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறான். மற்ற உயிரினங்களை விட அவன் சிறந்து விளங்குவதற்கு அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவை அல்லாஹ் ஒரு சிறந்த சான்றாக அமைத்திருக்கிறார். மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலின் மூலமாக இந்த மனிதன் இந்த உலகத்தில் விஞ்ஞான வளர்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் சென்று மற்ற உயிரினங்களை விட அவன் எவ்வளவோ விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இன்றைய காலம் வரையிலேயும் மற்ற உயிரினங்களையும் மனிதனையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் மனிதன் எவ்வளவு உயர்ந்து சென்றிருக்கிறான், அவன் எவ்வளவு விதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த அந்த மாடு இன்றைய காலத்திலும் பார்த்தால் அதே போன்ற மாடாகத்தான் இருக்கிறது. அது அதனுடைய வசதி வாய்ப்புகளை அது பெருக்கிக் கொள்ளவில்லை. அல்லது ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், நீங்கள் இந்த உயிரினங்களில் எதை எடுத்தாலும் அனைத்தும் அன்றைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே அளவுதான் இன்று இருக்கிறது. மனிதன் வேண்டுமானால் அதை கொண்டு செல்வதற்கு வாகனத்தை பயன்படுத்தியிருக்கலாம், புதிய தீவனங்களை அதற்கு கொடுத்திருக்கலாமே தவிர அதுவாக எந்த ஒரு வளர்ச்சியையும் எந்த ஒரு வசதியையும் அவன் பெற்றவில்லை, அந்த விலங்கினங்கள் பெறவில்லை. ஆனால் மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் என்ன வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தார்களோ அதே வசதி வாய்ப்புகளைத்தான் இன்றும் மனிதன் பெற்றிருக்கிறானா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் புதிய புதிய நவீன கண்டுபிடிப்புகளை அவன் கண்டுபிடித்து இந்த மனிதனுக்கு எவ்வளவு விதமான வளர்ச்சிகளை, எவ்வளவு விதமான உதவிகளை அவன் மனிதனே அவன் கண்டுபிடித்து பயன்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். அன்றைய காலத்தில் இருந்த உலகத்திலே செல்ல வேண்டிய ஒரு பயணம் இன்றைய காலத்தில் எவ்வளவு சுருங்கி போயிருக்கிறது. அன்றைய காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய வாகனம் எது, இன்றைய காலத்தில் அவன் பயன்படுத்தக்கூடிய வாகனம் எது என்று நீங்கள் ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அல்லாஹ் இவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவின் மூலமாக எங்கோ போய் கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் ஆகா, மதுரைக்கு அன்றைய காலத்தில் மாட்டு வண்டியில் எத்தனை மணி நேரம் போயிருக்கிறார்கள், இன்று எவ்வளவு விரைவாக 2 மணி நேரத்தில் நாம் போய்விடுகிறோம். இதோ ஹஜ் கிரியைகளை செய்வதற்கு எத்தனை மாதங்களுக்கு முன்னால் பயணம் செய்து போனார்கள், இன்று 4 மணி நேரங்களிலே போய் அங்கே ஹஜ் யாத்திரையை செய்வதற்கு போய் சென்று விடுகிறான் என்று அன்றைய காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறான், அன்றைய காலத்தில் எவ்வளவு வசதியற்றவர்களாக இருந்திருக்கிறான் என்று மனிதன் இன்றைய காலத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொண்டு அன்றைய காலத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு காலகட்டமும் நாம் ஒரு ஜெனரேஷன் முடிந்து இன்னொரு ஒரு புதிய ஒரு 100 ஆண்டுகள் தாண்டுமானால் நம்மையும் இதை போன்றுதான் கேள்வி பேசுவான். இவ்வளவு நேரத்தை வீணடித்திருக்கிறார்களா, இதற்காக இவ்வளவு விதமான கஷ்டங்களை பட்டிருக்கிறார்கள் என்று பிற்காலத்தில் வரக்கூடியவன் அவனுடைய நவீன கண்டுபிடிப்புகளை வைத்து பேசுவான். இப்ப மனிதன் பாருங்கள், எவ்வளவு விதமான உச்சகட்டத்திற்கு போனான், எவ்வளவு விதமான உயர்ந்த நிலைக்கு அவன் போயிருக்கிறான், அவனுடைய வளர்ச்சியினுடைய அசுர வேகம் எவ்வளவு இருக்கிறது என்று பிரமிக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் அன்றைய காலம் இன்றைய காலத்தையும் இன்னொரு கோணத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மனிதன் மிக ஆழ படுபாதாளத்தில் அவன் கீழ் போய் கொண்டு இருக்கிறான் என்பதையும் சொல்லலாம். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி ஒருவத்தை உங்களுக்கு பிரமிக்க செய்வதை போன்று அன்றைய காலத்தில் அன்றைய மக்களிடத்தில் இருந்த சில முக்கியமான
இந்த மனிதனுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களில் அவன் மிக மிக கேவலமான நிலையில் கீழ்நிலைக்கு அவன் போய்க் கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம் உணரலாம். ஆனா அதை மட்டும் அவன் சிந்திப்பதில்லை. இதில் பார்க்கிறான் புதிதாக என்ன வந்திருக்கிறது, புதிதாக என்னென்ன கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, இதை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஆர்வப்படக்கூடியவன் எதிலே அவன் சிந்திக்க வேண்டுமோ, எதிலே அவன் ஆர்வப்பட வேண்டுமோ அதுல எதையுமே சிந்திப்பதில்லை. அதை அப்படியே மறந்து போவதையும் பார்க்கலாம். எதிலே அவன் கீழ்நிலைக்கு போகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒரு அற்புதமான உயர்தரமான ஒழுக்கமிக்க அந்த சமுதாயத்தை போன்று ஒழுக்கத்தில் இவன் உயர்ந்து நிற்கிறானா என்று கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அன்றைய மக்களை எப்படி உருவாக்கினார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் மிக்கவர்களாக உருவாக்கினார்களோ அந்த மாதிரி ஒழுக்கம் மிக்கது அதைவிட ஒரு உயர்ந்த நிலைக்கு போய்விட்டான் என்று யாராவது அடித்து சொல்ல முடியுமா? உண்மையாளர்களாக அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மனிதன் எதிலே வளர்ச்சி உண்மையில் அடைய வேண்டுமோ, எதிலே கூடுதலான அக்கறை காட்ட வேண்டுமோ அதில் அவன் கண்டுகொள்ளாமல் அதுல ரொம்ப படுமோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மனிதன் பயன்படுத்த வேண்டியவை. ஆனால் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நல்ல விஷயங்களுக்கு தவிர வீணான விஷயங்களுக்கும் மனிதனை கெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தான் இன்று பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். தொலைக்காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி செல்போனாக இருக்கட்டும், இவையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒன்று. இதன் மூலம் நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். ஆனால் மனிதன் எதற்கு பயன்படுத்துகிறான் என்றால் பெரும்பாலும் கெட்ட விஷயங்களுக்குத்தான் இந்த தொலைக்காட்சிகள் பயன்படுகிறது, செல்போன்கள் அதற்குத்தான் பயன்படுகிறது. நல்ல விஷயங்களுக்கு பெரும்பாலும் இது பயன்படுத்தப்படுவதில்லை. இதற்கு இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் இந்த காலங்களிலே எந்த அளவுக்கு அவன் முன்னேறி போயிருக்கிறான், இதில் எவ்வளவு மோசமானவனாக ஆகியிருக்கிறான் என்பதை நீங்கள் அழகாக கண்டுகொள்ளலாம். ஒரு காலத்தில் என்றாவது ஒரு நாள் ஒரு விபச்சாரம் நடந்தது, பிரச்சனை நடந்தது என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று ஒவ்வொன்றாக நாளைக்கு 1 10 என்று இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு பெண் இதனோடு ஓடி போனால் என்று என்றாவது ஒரு நாள் ஏதோ காதில் பெற்று ஆச்சரியமாக நாம் பார்ப்போம். ஆனால் இன்று காலையில் 1 மாலையில் 1 என்று சாதாரணமாக நடக்கிறது. அப்ப இவ்வளவு ஒழுக்கக்கேடுகளில் மிக அசூரமான வளர்ச்சியும் அடைந்து கொண்டு போகிறது. விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடையக்கூடியவன் ஒழுக்கக்கேட்டின் கீழே போய்கொண்டு ஒழுக்கக்கேடுகளிலே ரொம்ப முன்னேறி போய்கொண்டு இருப்பதை நாம் இன்னும் சாதாரணமாக பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகள் நீங்கள் இந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாறி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்களே? ஆனால் அப்படி ஒன்றுமில்லை. அவ்வளவு ஒழுக்கமிக்கவர்களாக, அவ்வளவு தூய்மையானவர்களாக, ஒழுக்கத்தினுடைய முன்னோடிகளாக முஸ்லிம்கள் திகழ்ந்து வந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு காலம் இருந்த, ஆனால் இன்று முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அதிகமான தவறுகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே அங்கே தெருவிலே போனால் ஒரு பெண்மணியாக இருந்தார்களே ஆனால் உடனடியாக எனது முகத்தை மூடிக்கொண்டு ஓரமாக போய் விடுவார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்படி இன்றும் ஒரு சிலர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலம் என்ன? நாம் ஒதுங்கி, ஆண்கள் ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. அவங்க தைரியமாக நடக்கும் சூழ்நிலை. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு தைரியத்தை, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த மக்களுக்கு மத்தியில் விதைத்தது யார்? எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் மற்றவர்களுக்கு மத்தியிலும் எப்படி வந்தது என்று பார்த்தால் அதற்கு முதல் காரணமாக, முதன்மை காரணமாக தொலைக்காட்சிகளை சொல்லலாம். பெரிய திரை, சின்ன திரை என்றால் பெரிய திரை இன்று காணாமல் போய் கொண்டு இருக்கிறது. எல்லாமே கல்யாண மண்டபமா போச்சு. சினிமா தியேட்டர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுதான் அதுக்கு அதனுடைய பயனைத்தான் என்ன செய்கிறார்கள்? டிவியில போட்டு விடுகிறார்கள். அப்புறம் அதுக்கடுத்து ஒரு சின்ன திரையாக வந்திருக்கக்கூடிய செல்போன்லயே எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அதனால நம்ம சின்ன திரை என்பதை நம்ம பெரிய திரை என்பது சின்ன திரையாகவும், சின்ன திரை என்பது செல்போனாகத்தான் வச்சுக்கிறோம். அந்த சினிமாக்கள்லாம் போய் தியேட்டர்ல போய் பார்ப்பது இன்று வீட்டுக்கு உள்ளே வந்து விட்டது. அப்ப இந்த சின்ன திரைகள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்போன்கள், இவைகள் தான் ஒழுக்கக்கேடுக்கு முதன்மையான காரணமாக அமைந்திருக்கிறது.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78272487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. மேலை நாடுகளில் நாம் கேள்விப்பட்ட அசிங்கங்கள், மேலை நாடுகளில் இருந்த மோசமான செயல்கள் எல்லாமே இன்று சாதாரணமா நம்மளுக்குள்ள வந்துவிட்டது. ஒரு காலத்தில் நீங்க மேலை நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி பகுதிகளில் தான் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். நாம் உதாரணம் சொல்ல வேண்டுமான சினிமா நடிகர்களை பற்றி நாம் ஒரு காலத்தில் எப்படி பேசணும், கூத்தாடிகள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களை பார்த்து என்ன கேவலமாக, அது ஒரு கூத்தாடி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்று என்ன, இந்த கூத்தாடிகளை நம்ம எந்த அளவுக்கு மதித்திருக்கிறோம்னா, ரஜினி அப்துல் காதர் அப்படின்னு போறானா, பெருமை அவனுக்கு. ரஜினி அப்துல்லான்னு போறானா, இந்த கூத்தாடிகளுடைய பெயரை முன்னால் போடும். ஒரு காலத்துல கேவலமா பேசினா, என்ன அநாகரிகமா நடந்துக்கிறா, அநாகரிகமான ஆடைகளை போட்டு ஆடுகிறா அப்படின்னு சொல்லி அவனை கேவலமாக பேசிய ஒரு காலம் போய், இன்று என்ன, தான் பேரை பெத்த தாயினுடைய பேரை போட மாட்டேங்கிறான், தன்னை தந்தை வளர்த்தவுடைய தந்தையினுடைய பெயரை போட மாட்டேங்கிறான். யார பார்க்கிறான், ஒரு கூத்தாடி, இவனுக்கு ஒரு பைசா கூட அவனுக்கு கொடுத்தது இல்ல, அவனுடைய பெயரை போடுவது பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். இந்த கடைகளை திறக்க வைக்கக்கூடிய பாருங்க, இஸ்லாமியர்கள் கடைகள் கூட, முஸ்லிம்களுடைய கடைகள் கூட திறக்க வைப்பது யாரு வர்றா? பெத்த தாயை கொண்டு வந்து திறந்து வைக்கிறானா, பெத்த தந்தையை கொண்டு வந்து திறந்து வைக்கிறானா, சகோதரனை கொண்டு வந்து திறந்து வைக்கிறானா, நடிகைகளை கொண்டு வந்து அதற்கு போட்டா போடி போட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து என்னமோ கற்பு கரசிகள் என்று மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டவர்களை போன்று அவர்களை அரைகுறை ஆடையோடு கொண்டு வந்து திறந்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவானதா இல்லையா? இதெல்லாம் மேலை நாடுகளில் இருந்தது. இதை இங்கே முழுசா கொஞ்சம் கொஞ்சமா ஜீரணிக்கிறோம். தீமைகளை பார்த்து, ஆபாசங்களை பார்த்து எல்லாம் சரிதான். ஒரு காலத்தில் கூத்தாடிகள் என்று வெறுத்த நாம் இன்று நம்முடைய இடங்களில் அவர்கள் முன்னால் வந்து நம்முடைய கடையை திறந்து வைப்பதற்கு, நம்முடைய பெயர்கள்ல முன்னால் வருவதற்கு, அவர் பெயர் சூட்டுவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். என்ன இது, ஏன் எப்படி வந்தது? மேலை நாட்டினுடைய நாகரிகங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளே ஊடுருவியதுக்கு எது காரணம்?
இந்த சின்னத்திரை தான். இதுலதான் அப்படியே பார்த்து 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 அவர்கள் ஏதோ ஒரு சிறந்தவர்களை போன்று காட்டி உங்களை மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சின்னத்திரை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கு. பலர்களுடைய வாழ்க்கையும் இது விளையாடி இருக்கிறது. இந்த சின்னத்திரை ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி எல்லாம் பெண்கள் ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தாங்க. யார்? முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தவர்கள் கூட தமிழகத்திலே எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்கள். ஆனா இன்று பாருங்க, படுமோசமான ஆடைகள், கவர்ச்சிகரமான ஆடைகள், பார்ப்பதற்கே நல்லவனாக இருப்பவனை கூட கெடுக்கக்கூடிய அடிப்படையில் ஆடைகள் எல்லாம் சென்னை மாநகரத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் கேட்கவே முடியாது. மும்பையெல்லாம் போனீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், படுமோசமான அரைகுறை ஆடைகளோட நிக்கிறான். யாரும் அதே பாருங்க, மேலை நாடுகளில் உள்ளது அப்படி எப்படி காப்படிக்கிறான். ஆண்களாக இருக்கக்கூடியவன் எவ்வளவு அழகான ஆடை போடுறான், பேண்ட் போட்டிருக்கான், ஆனா உங்களுக்குள்ள பனியன் போட்டிருக்கான், சட்டை போட்டிருக்கான், அது பத்தாதுன்னு சொல்லி அதுக்கு மேல கோட்டு போட்டிருக்கான். அதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே டையை வச்சு இறுக்கி கட்டி வச்சிருக்கான், என்ன புல் கை போட்டு வச்சிருக்கான். அவன் பக்கத்துல என்னமோ ஸ்டெனோங்கிற ஒரு கர்ச்சிப்பை கொண்டு கட்டி போட்ட மாதிரி மேல ஒண்ணு கீழே ஒரு துணியை வச்சு பக்கத்துல நிக்கிறான். ஒரு யாரு இவன் அப்படி இருந்தா தப்பு இல்ல. இது எங்க இருந்தது? ஒரு மேலை நாடுகள்ல பார்த்தா அவ்வளவு அற்புதமா டை கட்டி அந்த பழக்க வழக்கங்கள் மேலை நாட்டுல தான் இருந்துச்சு. பேண்ட் போடுற பழக்கம் எல்லாம் மேலை நாடுகள் தான் இருந்துச்சு. அதுல எல்லாம் கிளீன் ஆச்சுக்கிறா. ஆனா பெண்கள் எவ்வளவு படுமோசமா இருந்தா அதே மாதிரி இங்க கொண்டு வந்துட்டான். கொண்டு நாடகங்கள்ல இருந்து எல்லாத்திலையும் கொண்டு நம்ம சாதாரண பாக்குறோம். இது தப்புன்னு யாரா நினைக்கிறீங்களா? பக்கத்துல சீச்சி இவ்வளவு அசிங்கமா நிக்கிறான்னு யாரும் பார்க்க உட்கார்ந்து எல்லாரும் பார்க்கறோம். எப்படி நிலை உருவாக்கி இப்படி உள்ள 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 போய் ஒரு காமெடி சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஓட முடியாத ஒரு சூழ்நிலை. காமெடி என்பது காம நெடி உள்ளதாக இரட்டை அர்த்தத்தில் நிறைய பேர் வர்றதை பார்க்கிறோம். இதையெல்லாம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த சின்ன திரை இவைகள் தான் உள்ளே கொண்டு உங்களிடத்திலே இந்த ஆபாசங்கள், இங்க இருக்கக்கூடிய மோசமான கருத்துக்கள் எல்லாம் மேலை நாட்டிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பழக்கம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஆய்வுகளை சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பான்மையினர்கள் அங்க இதுல வேலை செய்யக்கூடியவர்கள் புகைப்பழக்கம் வழங்கும் அப்படின்னு சிகரெட் குடிக்கிற அப்படியே காட்டுறாங்க. எல்லாம் யாரு? மேலை நாட்டு இறக்குமதி அல்ல, தமிழ்நாட்டு பிள்ளை பெண்கள் தான். மேலை நாட்டு கலாச்சாரத்தில் அந்த சிகரெட் குடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய கற்பப்பையை பாதிக்கும், குழந்தை பிறந்தால் எடை குறைவாக இருக்கும் என்று ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்றான். ஏன் இந்த மாதிரி மேலை நாட்டினுடைய நாகரிகங்களை சினிமாவில் பார்த்து டிவியில் பார்த்து கெட்டு குட்டியச்சவராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஏன்னா நாடகத்தில் நீங்கள் எடுத்தால் எல்லா நாடகங்களிலேயும் எல்லா விதமான தவறுகளையும் அப்படி அப்பட்டமா காட்டுகிறார். எப்படி எப்படி எல்லாம் தப்பு செய்வது என்பதையும் காட்டுகிறார். அதான் ஒரு நாடகத்தில் 2 பொம்பளை ஓடி போனார்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல 2 பேர் ஓடி போயிடறான். ஏன் இங்க அப்படி காட்டுகிறார்? நாடகத்தில் 2 பேரும் எப்படி பழகிறது, எப்படி பேசுவது, பெற்றோர்களிடத்திலிருந்து எப்படி ஒழித்துக் கொள்வது, எல்லாமே இந்த சின்னத்திரை தான் என்ன செய்து வித்திடுகிறது. இந்த சின்னத்திரையில அது போடுவதை பெரிய ஒரு காதல் என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம் என்பது மாதிரி காட்டியவுடன் இந்த இனக்கவர்ச்சிக்காக வேண்டி இந்த டீனேஜ் மாணவிகள் இந்த இனக்கவர்ச்சியிலே ஆசைப்பட்டு அதிலே சில ஆட்களோடு சேர்ந்து தவறான விலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இது தெரியுமா? ஒரு காலத்தில் பாட்டு படித்தான், இந்த உடலுறவு காட்சிகள் இவைகள்லாம் இருக்க இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையேன்னு ஒரு பாடல் படிச்சிருக்கான். ஆரம்ப காலத்தில் ஒருத்தன் சினிமா, அவன் இப்ப இருந்தாண்டா தெரியும், எல்லா சினிமா அப்படி நேரடியாக போட்டாவோட கொண்டு காட்டுறான். எது இந்த ஆபாசங்களை சொல்லித் தருவது, இது இயற்கையாக வருவது, இதை சொல்லித் தருவதற்கு எந்த பள்ளிக்கூடமும் இல்லையே அப்படின்னு அவன் ஒரு ஆதங்கத்தில் இன்றைய காலத்தில் படிச்சுட்டான். இங்க அப்படி அப்பட்டமாக எதிலே எல்லாம் இந்த சின்னத்திரைகள், இந்த சின்னத்திரைகளிலே எல்லா விதமான ஆபாசங்களும் கெட்ட காரியங்களும் அத்தனையும் எல்லாருக்கும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதை பார்த்து பார்க்க 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 அவருடைய உள்ளத்தில் என்ன ஆழமாக பதிகிறது, இப்படி என்ன செய்யலாம், அழுகுறானா இல்லையா, எப்படி அவனை மயக்குகிறான்னு பாருங்க. உட்கார்ந்துட்டு பணத்தை அவன் வாங்கிக்கிட்டு அழுகிறான், இவன் பணத்தை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்து அழுகுறான். அழுகுறாங்களா இல்லையா பெண்கள்? இது இன்னும் ஒரு இதை சொல்லுகிறான்னா, ஒரு தினமணி பத்திரிகையில இந்த நாடகத்தினுடைய மோகங்கள் ஆண்களையும் பீடித்துக் கொண்டிருக்கிறது, ஆம்பளையும் கெட்டு பெண்களை கெட்டு குட்டியச்சாகிறது பத்தாமல் ஆண்கள் கூட அதிலே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார்களாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு
இதை அப்படி இருக்கிற அழுவ வைப்பதை போன்று எப்படி உள்ளுக்குள்ள வைக்கிறானோ அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் அனைத்தும் அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறார். அப்ப இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்கு இந்த சின்னத்திரை தான். இது இருப்பதற்கு முன்னால், இந்த சின்னத்திரைகள் வருவதற்கு முன்னால் ஒழுக்கக்கேடுகள் மிக மிக அரிதாக இருந்தது. ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக எல்லா பெண்களிடத்திலேயும் உள்ளே நுழைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சின்னத்திரை தவறு என்றாவது மனதில் நமக்கு பட்டிருக்கிறதா? நாடகத்தை நம்ம பார்க்கிறோமே, நாடகத்தில் உள்ள செய்திகளை நாம் பார்க்கிறோமே, இது தப்பு என்றாவது யாருடைய உள்ளத்திலாவது உறுத்துதா என்றால் இல்லை, எல்லாம் ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்குதான் என்று எண்ணி என்ன செய்கிறார்கள், உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாடகத்தை. இது எந்த அளவுக்கு அடிமையாக போய்விட்டார்கள். ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார், ஒரு டாக்டர் ரொம்ப மக்களுடைய நாடி துடிப்பை உண்மையிலேயே அறிந்தவராம். நகைச்சுவையா சொல்லுவாங்கன்னா உண்மையாதான். அவர் மாத்திரை போடுறதுக்காக வேண்டி கொடுத்திருக்காரு. ஒரு மாத்திரையை கொடுத்து, அம்மா எப்போ என்னமோ 7 மணி 10 மணி காலையில சாப்பாட்டுக்கு மத்தியானம் சொல்லுவாங்க. அவர் அழகா சொல்லி இருக்காரு, இந்த மாத்திரையை அரசி தொடருக்கு முன்னால கொஞ்சம் போட்டுக்கிறங்க, ஏன்னா இத மஞ்சள் மகிமைன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு அப்புறம் இதை போட்டுக்கிறங்க, இது பிருந்தாவனத்துக்கு பின்னாடி போடுங்க. இது நம்ம விளையாட்டாக சொன்னது, ஆனா உண்மை. பள்ளியா பெண்கள்கிட்ட போய் தொழுகையினுடைய நேரம் லுகருக்கு எப்போ, ஃபஜருக்கு எப்போ அப்படின்னு நீங்க நேரத்தை கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா நாடகத்தை கேளுங்க, கரெக்டா எந்த இடத்துல முடித்தான் என்பதை முதற்கொண்டு கரெக்டா சொல்லுங்க. வீட்டுல கரண்ட் இல்லைன்னா கூட என்ன செய்ய, பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் என்ன செஞ்சாங்க பார்த்துட்டு வந்துடுறாங்க. இதை ஒரு இதாக பெருமையாக ஒரு ஊரை பத்தி சொன்னாங்க. ரமலான் மாதத்தில் அங்க கேபிள் டிவி கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு ரமலான் மாதத்திலாவது அவர்கள் தெரிந்திருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா கரெக்டா யாரும் பார்க்கலதான். அப்புறம் அடுத்தாப்புல ஒரு அணுகுண்டத்துக்கு போடுறாரு. அந்த கேபிள் டிவிக்காரன் என்ன செய்யும், எல்லா நாடகத்தையும் ரெக்கார்டிங் பண்ணி வச்சு ரமலான் முடிந்ததுக்கு பிறகு போடுவார். என்ன கரெக்டா எந்த தொடரும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலை. எப்படி அடிமையாகி போயிட்டாங்க, ரமலானுக்காக வேண்டி பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு மாதம் இருந்து விட்டு ரமலான் கடிதத்திற்கு பிறகு அதே நாடகங்களை தொடர்ந்து பார்க்கிறாங்க. எப்படி அடிமைப்படுத்திருக்கு பாரு, உங்களை அறியாமல். இது ஒரு போதை. இந்த போதை பொருள் இருக்கே, ஒரு பல்ல கடித்துக்கிட்டு ஒரு நாளைக்கு டிவி பார்க்காம இருக்கு. மேலை நாடுகள்ல அந்த டிவி இது இப்போ இன்டர்நெட் இமெயில் போயிருச்சு. ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க, ஒரு வாரம் உங்க கணவர் இருக்க வேண்டியது இல்லை, அல்லது இன்டர்நெட் இருக்க வேண்டிய, எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? கணவன் தனியா அது போனா போயிட்டு போகுது, எங்களுக்கு இன்டர்நெட் இல்லாம ஒரு வாரம் இருக்க முடியாதுன்னாங்க. இந்த நிலை இப்போ இங்க கேட்டீங்கன்னா கணவர் உங்களுக்கு ஒரு வாரம் இருப்பார், அல்லது உங்களுக்கு டிவி இருக்காது. அப்படியே கணவர் போனாலும் போயிட்டு போகுது, எங்களுக்கு நாடகம் பார்க்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அளவுக்கு என்ன செய்கிறது, சின்னத்திரை இல்லத்தரசிகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த சின்னத்திரையை நீங்க போய் உட்கார்ந்து நாடகத்திலே உட்கார்ந்து நீங்கள் போய்கொண்டு இருப்பதனால முதலாவது உங்களுடைய அழகான அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை முதல்ல வீணடிக்கிறார்கள். அதுல எந்த உண்மையும் இல்லாமல் பொய்யான கருத்துக்களை அங்க மக்களுக்கு மத்தியில அழகா போட்டு காட்டுகிறான். மணிக்கணக்கில் என்ன செய்கிறார்கள், உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது வேஸ்ட் தானே. இந்த நேரத்தில் ஒரு தாவா பணியை செஞ்சு விடலாம், ஒரு குர்ஆனுடைய வசனங்களை படித்திருக்கலாம், ஒரு துஆக்களை மனனம் செய்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனா ஒண்ணு இல்லை. இப்போ உள்ள பள்ளிக்கூடங்களில் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல என்ன கண்டிஷன், பிள்ளைகள் என்னது டிவிக்கு முன்னால் வரக்கூடாது. அந்த டிவியில அதுவும் சில இளைஞ குழந்தைகளுக்கு உள்ள சேனலை கூட பார்க்க விடாதீர்கள். அப்படி போனுச்சுன்னு சொன்னா பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் கெட்டு குட்டிச்சார போயிடும். அதனால அவர்களையும் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும் அளவிற்கு. ஏன்னா டிவியில முன்னாடி போய் உட்கார்ந்தாண்டா அவ்வளவுதான், நேரம் போறதே தெரியாது. எங்க ஆயிரது நேரம் போவது தெரியாம கடைசியில என்ன செய்யறது, நாடகத்தை எல்லாம் முடித்து விட்டு புள்ள எங்க இருக்கிறானா இல்லையா போயிட்டானா என்பதை பார்ப்பதில்லை. இது சில பெண்களுக்கு சில மாணவிகளுக்கு சாதகமாகவும் போய்விடுகிறது. இந்த செல்போன் இருக்குது, செல்போன்களில் பல ஆண்களோடு தவறான ஆட்களோடு பேசுவதற்கு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் என்னன்னா பெற்றோர்கள் நாடகத்தில் இருப்பது. அப்படி எல்லாம் என்ன, நாடகத்தில் இருக்கும்போது வீட்டையே காலி பண்ணி கொள்ளையடித்து போனவர்கள் உண்டு. எல்லாம் டிவிலே விழுந்து கொண்டு இருக்கும்போது உள்ள எண்ணத்தை எடுத்தாலும் சரி, இடியே விழுந்தாலும் என்ன செய்ய எதுவுமே கேட்காது. பெரிய இடி விழுந்தாலும் என்ன செய்வா, யாருப்பா தும்மல் போட்டாண்டு அந்த பெண்கள் கேட்பாங்களே தவிர
ஏன்னா அணுகுண்டு வெடித்தாலும் தும்மல் தான் என்று சொல்வார் நினைப்பாரே தவிர அங்க என்ன நடந்துன்னு கேட்க மாட்டாங்க. நாடகத்தில் அப்படி மூழ்கி போகிறாங்க. அதை சில மாணவர்கள் சில பிள்ளைகள் தவறாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் வெளியில போய் பேசுவது, அந்த நேரத்தில் மற்றவர்களோட தொடர்பு கொள்வது, அதற்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது. எல்லாத்தையும் சொல்லல, நல்ல பெண்களும் இருக்கிறார்கள், நல்ல மாணவர்கள் இருக்கிறார்கள், நல்ல மாணவிகளும் இருக்கிறார்கள். ஆனால் சிலர்களை தவறான அடிப்படையில் கொண்டு போவதற்கு இது ஒரு காரணம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஷைத்தான் இருக்கிறானே ஒவ்வொருவருடைய மனிதனுடைய மஜ்ரத் தமி இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான் சொன்னான். ஷைத்தான் எப்போ அவனுக்கு டைம் கிடைக்கும் பார்த்துட்டே இருப்பான். முன்னாடி வருவேன், பின்னாடி வருவேன், வலதுபுறம் வருவேன், இடதுபுறம் வருவேன். அவன் எதுல பலகீனமாக இருக்கிறானோ அதை. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பிடித்து என்ன செஞ்சிருவோம், பிடிச்சிருவாங்க. நம்ம பெண்கள் நல்லவங்க தான், நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் சந்தர்ப்பம், சூழ்நிலை ஷைத்தானுடைய வலைகளுக்கு கொண்டு போய் என்ன செய்வித்து விடும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவறான அழிப்பை கொண்டு போய், நீங்க நாடகத்துல அப்படி மூழ்கி போய் போகும்போது பிள்ளை பாடம் படித்தானா நீங்க பார்க்கறது இல்ல. அவன் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறான் அதையும் நீங்கள் பார்ப்பதில்லை. அவன் பிள்ளைகளை கெடுப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாக போகுது. அதே மாதிரி தொழுகையை கரெக்டான நேரத்தில் செய்ய விடாமல் போவதற்கு ஆண்களுக்கு டிவி, ஆண்களுக்கு நீங்க எடுத்துக்கொண்டா கிரிக்கெட், அந்த டிவியில கிரிக்கெட் ஒளிபரப்புனாண்டா அன்னைக்கு பூரா முடிஞ்சு வச்சுட்டாங்க. இவங்களுக்கு நாடகம் எப்படியோ அதே மாதிரி ஆண்களுக்கு கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்ல அதுவும் இந்தியா பாகிஸ்தான் என்றால் அவ்வளவுதான், முடிந்து போச்சு. நாம ஒரு இதுல போய் கொண்டு இருக்கிறோம், ரயில்ல நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் போனை போட்டு, வீட்டுக்கு போனை போட்டு, அவங்க வயசான அம்மா அவ்வளவு இருக்கு, அங்க போய் போனை போட்டுக்கிட்டு கேட்கிறாங்க அந்த கிரிக்கெட் ஸ்கோர் என்ன. அந்த மூணு எதைய உடைச்சு, இல்லம்மா அப்படி இல்லம்மா, அந்த கீழே சைடுல ஓரத்துல அந்த போட்டிருப்பான் பாரு, அது விக்கெட் உள்ளத நம்ம இதுன்னு சொல்லு, ரன்னு சொல்லு, ரன் கிரிக்கெட் இல்ல இல்ல, அது முதல்ல என்ன போட்டிருக்கான், ரெண்டாவது பால் போட்டு அதுல என்ன போட்டிருக்கான், அவ்வளவு முக்கியம். அம்மா உயிரோட இருக்கிறாங்களா, நல்லா இருந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, அது கேட்கலாம. போனை போட்டுட்டு அந்த ஸ்கோர் என்ன உடனே டிவியை போட்டு பார்த்து அந்த கண்ணும் தெரியாம இதுவும் தெரியாம அரகரையா சொல்லி கேட்டது. இது நிதர்சனமா நடக்குது. இப்ப போய்கிட்டு இருக்கும் போதே உடனே ரொம்ப முக்கியமான வேலை போயிட்டா கூட அங்கேருந்து உடனே மெசேஜ் சரு 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 பறக்குது. முதல் ஒரு ரன் அடிச்சா அடுத்து ஒரு மெசேஜ், ரெண்டாவது ரன் அடிச்சா அடுத்த மெசேஜ், இப்படியே அதுல வீணாக போய் அந்த இதுல போய் மூழ்கி போய் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் கிரிக்கெட்ல படுமோசமான அடிமைகளாக போகக்கூடிய ஆண்களை பார்க்கும். கிரிக்கெட்ல அப்படி போய் அப்ப அந்த நேரங்கள்ல தொழுகை நேரங்கள கண்டுகொள்ளாம போயிடுறான். மற்ற கடமைகள் என்னென்ன கடமைகள் ஒரு அவசியமான கடமைகள் இருக்கோ அதை விட்டுட்டு போயிடுறான். நாங்கள் 10 இருக்கோம். இந்த பயான் நடத்தும் போது பெரிய கூட்டமே குறைஞ்சு போயிருக்கு. என்னண்டா இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா ஃபைனல் மேட்ச், நாங்க தெரியாதனமா இன்னைக்கு மீட்டிங் வச்சுட்டோம் அப்படிங்கிறான். ஒரு பயான் நடக்கிறது, ஒரு மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகிறது, யாரும் வர்றதில்லை. அப்ப இன்னைக்கு ஏன் பெண்கள் இவ்வளவு கூடி இருக்காங்கன்னு நினைக்க, நீ ஞாயிற்றுக்கிழமை நாடகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் நாடகம் போடமா, திங்கள் டு வெள்ளி அல்லது வியாழன் வரை தான் நடக்குது. இதே இது மத்த நேரத்தில் நீங்க வச்சீங்கன்னு அவ்வளவுதான். பக்கத்துல ஏதாவது ஒரு டிவியை போட்டு ஒரு நாடகத்தை பார்த்து பார்த்தோம்னா ஒரு கண்ணில் அந்த பக்கம் ஒரு கண் இந்த பக்கம் பார்ப்பாங்க. இல்ல பெரும்பான்மையானுடைய சொல்ற. அப்ப என்ன, ஒரு மீட்டிங் வைப்பதற்கு கூட நேரத்தை பார்க்க வேண்டியது. கிரிக்கெட் நடக்குதா, அப்ப நாடகம் உள்ள இதா இருக்கா, முக்கியமான நாடகம் நடக்குதா என்றெல்லாம் பார்த்து எதற்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மார்க்கம் ஒரு அடிப்படையாக மறுமையினுடைய வெற்றிக்கு, உண்மையான வெற்றியாக இருக்கக்கூடிய நரகத்தின் பாதுகாப்புக்கு உள்ள ஒரு செய்தியை சொல்வதற்கு கூட
நம்ம என்னது அந்த கிரிக்கெட் அல்ல டிவியினுடைய நேரத்தை கவனித்து நாம் சொல்ல வேண்டும் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு நம்மளை ஆட்டி படைக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. முக்கியமான கடமைகள் தொழுகையிலிருந்து நேரம் அப்படியே இழுத்துக்கிட்டு போனுச்சுன்னு சொன்னா எல்லா கடமைகளையும் தவிர்க்கப்படுகிறது. அதுல கணவர் ரொம்ப வேகமா வந்தான்னா அவங்களுக்குள்ள சண்டை எதனால ஏற்படுகிறதுன்னா இந்த மாதிரி நானே கொஞ்சம் இருங்க முடிச்ச பிறகு இந்த வந்துடுறேன் அப்படின்னு ஒத்தக்கல்ல இந்த பாத்துட்டு இப்படி போட்டு அறகுறையாக ரொட்டி சுட்டு தருவது, சாலால உப்பு போடாம கொடுப்பது, ஏன் ஒத்தக்கல்ல இப்படியும் ஒத்தக்கல்ல அப்படியும் ஒரு கோபக்காரரா இருந்தா இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு முதலிடத்தை விட இந்த சின்ன திரைக்கு என்ன செய்கிறார்கள்? முதலிடம் கொடுத்து கடமையான விஷயங்கள் எல்லாம் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறார். ஒன்று, நம்முடைய நேரங்களை நாம் வீணடிக்கிறோம். அப்புறம் அதற்கு அடுத்ததாக மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து பின்வாங்குகிறோம். குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியிலிருந்து நாம் பின்வாங்குகிறோம். கேட்டாண்டா அதை பதிலை யாருமே சொல்ல மாட்டாங்க. நாடகத்திலிருந்து அவர்கள் மூழ்கி இருப்பதை நாம் இந்த தொலைக்காட்சி, இது தொலைக்காட்சி என்று சொல்வார்கள். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப மோசமானது இந்த தொலைக்காட்சியில யார் அடிமையாகி போனார்களோ அவர்களை தீர்த்து எடுத்து கொண்டு வருவது மிக கஷ்டமான ஒன்று. அதனால இந்த தொலைக்காட்சியில நீங்க வரக்கூடிய இந்த நாடகங்களை தூக்கி எல்லாம் பொய், இவை அனைத்தும் புரட்டு, இவை அனைத்தும் மோசமான கருத்துக்கள் என்பதை உங்களுடைய உள்ளத்துல நீங்க ஆழமாக பதிய வைக்கணும். நீங்க பாருங்கள், நாடகத்தில் என்னென்ன கருத்து சொல்ல எல்லாம் உண்மையா, எல்லாமே சரியானதா? இந்த சினிமாவில் உள்ளதெல்லாம் போடுறான படத்துல டக்குன்னு ஒரு அடி அடிக்கிறான், எத்தனை அடிச்சா உள்ள பில்டிங் ஒட்டச்சு எந்திரிச்சின்னு மேல வர்றான். யாரு? எதிரி. இவன் ஒரு அடி இப்படின்னு ஒரு அடி அடிக்கிறான், அடிச்ச உடனே எந்திரிச்சு என்ன மேல மிகப்பெரிய ஒரு பில்டிங் 20-30 நாளைக்கு மேல போட்டு இது பயங்கரமான கம்பிகள் போட்டு ஜல்லி போட்டு கட்டப்பட்ட ஒட்டச்சுக்கிட்டு தான் மேல விழுவுறான். ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படி நடந்தா இந்த மாதிரி ஒரு நம்ம இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதாநாயகங்களையும் கொண்டு போய் அங்க ராணுவ வீரராகிட்டா ₹1 வருவானா உள்ள? இவன் இருக்க உண்மையை நடந்த இவன் எதுக்கு இத்தனை பேரு, இத்தனை ராணுவம் எதுக்கு, இத்தனை துப்பாக்கி எடுத்துக்கு இப்படின்னு ஒரு கையை விட்டோம்னா என்னது? இங்கேருந்து போவான், பாகிஸ்தானை தாண்டி பங்களாதேஷை தாண்டி எங்கேயோ ஓடி போயிருவானா? இது பொய் தானே. நமக்கு பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா அப்படி உடைச்சோம்னா அப்படி விருன்னு ஏறுது, கையில முறுக்கு ஏறுது, அடிச்சுறான் போயிட்டான். இதுக்கு நம்மளை கிறுக்கனாக்குறான், முட்டாள்தனமாக ஆக்குறான். இதையும் உட்கார்ந்து கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதையும் சரி என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய அறிவை மழுங்கெடுக்க செய்வது, நம்முடைய புத்தியை மழுங்கெடுக்க செய்வதற்கு இது காரணமா அமைகிறது. அதை விட முக்கியமாக வெட்க உணர்வை நம்ம இல்லாமல் ஆக்குவதற்கு இது ரொம்ப அடிப்படை. பாருங்கள், நாடகத்திலையும் சரி. இப்ப நாடகம் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, ஒரு காலத்தில் நாடகம் கொஞ்சம் கொஞ்சமா மேலை நாட்டில் எல்லாம் ஒரு ஆபாசமா போய் மும்பையில இருக்கக்கூடிய, அதாவது ஹிந்தியில் இருக்கக்கூடிய நாடகங்கள்ல தான் கொஞ்சம் ஆபாசமா நடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடகங்கள்லையும் அரைகுறை ஆடைகளோட வர ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள். இந்த சென்சார் போர்டு மட்டும் இல்லைன்னா நிர்வாணமும் கூட நடப்பதற்கு அவங்க நடிப்பதற்கு தயாராகிடுவாங்க. இந்த சென்சார் போர்டு அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கிற காரணத்தினால அதுலயும் ஆபாசமாக, என்ன நாடகங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குமா, அதுலயும் ஒரு விபச்சாரி மாதிரி ஒருத்தரை கொண்டு நிறுத்தி ஆபாசமான ஆடைகளை காட்டி அங்க காட்டுறோம். இதை நாம் ஜீரணிப்போமா என்று பாருங்க. எங்க அவங்க நம்ம நாடகத்தை பார்க்கிறோம், கணவன் மனைவி கட்டி அணைச்சிக்கிறாங்க, பெட்ரூம்ல உள்ள நிகழ்ச்சி எல்லாம் காட்டுறான். இது கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது, யாரோ ஒரு ஆணு யாரோ ஒரு பெண்ணு கட்டி போடுறதான் காட்டுறான். இது நம்முடைய உண்மையாக நம்முடைய பிள்ளை திருமணம் முடித்த ஒரு மகன் இருக்கிறான், மருமகள் இருக்கிறா, உங்களுக்கு முன்னால் கட்டி அணைத்து உருண்டாங்கன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறோமா? நம்ம பார்த்தா விடுவோமா? இல்லங்க. சாதாரணமா ரயில்ல போறோம், பஸ்ல போறோம். பஸ்ல போகும்போது சாப்பிடும் போது ஒரு கணவன் என்ன செய்யறான்? சாப்பாடு எடுத்து ஊட்டுறான். அது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அது இங்க வச்சுக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிறோம் எல்லாம். ரயில்ல தான் பொண்டாட்டிக்கு எடுத்து ஊட்டுற உணவு கூட நமக்கு நெளிகிறோம். இன்னைக்கு இது இந்த இடத்துல செய்யறான்ட்டு அங்க கட்டி பொருளுகிறான், முத்தம் கொடுக்கிறான், எல்லாம் உட்காந்து அப்படியே குடும்பத்தோட பார்த்தா நமக்கு என்ன வரும்? நம்முடைய நிலைமை என்னவாகும்? நம்மளும் கடைசியில இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் அதுல அப்படியே இந்த இளம் குருத்துக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியே ஆழமா பதிய வைத்தீர்கள் என்றால் இன்றைய அமெரிக்கா எப்படி போய் மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம், மேலை நாடுகள் எப்படி மோசமாக போய்கொண்டிருக்கு. அவன் போவான், அவங்க ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அவன் இதான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் என்ன செய்வான்? உறவு கொண்டுக்குருவான், போய்க்கிடுவான், வந்தா வச்சுக்கிடுவான், இல்லன்னா போன்னு சொல்லுவான். ஒரு சூழ்நிலை நம்ம அங்க பார்த்தோமே.
அதே இது இங்கேயும் வருவதற்கு ரொம்ப நேரம் அல்ல. ஏன்னா இது அப்படி வித்துடுகிறது உங்களுக்கு. இதை பார்க்கிறது எல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் பிள்ளை மகன் எல்லாரும் உள்ள உட்கார்ந்து போகும்போது நமக்கு என்ன செய்கிறது? வெட்க உணர்வை இல்லாமல் ஆக்குகிறது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றார், இதுலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. ஆரம்ப காலத்தில் உள்ள நபித்துவ வாசகத்தில் உள்ளதா, உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ எப்படியோ விரும்புற மாதிரி நடந்துக்கணும். உனக்கு வெட்கம் கிடையாது, நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னா என்ன வேணாலும் பாரு, எப்படி வேணாலும் நீ நடந்து கொள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த வெட்க உணர்வு நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறதே, அதை பூர இந்த நாடகங்கள் அத்தனையும் என்ன செய்யும்? அப்படியே எடுத்துரும். அப்படியே ஆபாசமாக இருக்கிறது, அந்த இடத்துல அசிங்கமா இருக்குது. நம்ம வீட்டிலேயே அதே மாதிரி அசிங்கமா இருப்போம். அதே மாதிரி தம் பிள்ளைகள்கிட்ட பேசுவோம், அதே மாதிரி பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்வோம். அப்ப அனைத்துக்கும் ரொம்ப நம்முடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுமே இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த சின்னத்திரை என்ன செய்கிறது? ரொம்ப முக்கியமாக வருது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கெட்ட செயல்கள், அடுத்தவங்களோட எப்படி பழகுவது, எப்படி தொடுவது, எப்படி போவது, இவைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கிற மாதிரி. அவன் அப்படியே நான் கண் கூட பார்த்தேன். நான் கடையநல்லூரில் இருக்கும் போது ஒரு சின்ன பையன் பாட்டு படிச்சுட்டு போறான். சின்ன சிரிப்பு சின்ன சிறுங்கள் இந்த இரண்டும் சேர்ந்ததான் மனைவின்னு. இது இப்படி ஒரு புது பாட்டு மாதிரி நமக்கு ஒண்ணு தெரியலையே, இது என்னையா சின்ன சிரிப்பு சின்ன சிலுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு கேள்வி கேட்டா இது என்னமோ ஒரு நாடகத்துல ஆரம்பிக்கும் போது போடுற பாட்டான் இது. அந்த சின்ன பையன் ஒரு 4வது 5வது கூட படிக்க மாட்டான். அவன் பாட்டு படிச்சுட்டு போறான். அவனுக்கு என்ன ஏதுன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு போறான். அவன் எப்படி படிக்கிறான்? தினமும் கரெக்டா அந்த டைம் வந்தவன அம்மா போட்டுறாங்களே, அவங்க அதுல அவனை அறியாமல் அந்த பாட்டு உழுவ அவன் என்ன மனப்படமா டெய்லி உட்காந்து சின்ன சிலுங்கள் சின்ன சிரிப்பு சின்ன சிலுங்கள் சிரிப்புன்னு தான் மனப்படம் பண்றான். அவனை அறியாம ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா கேட்டா ஒரு வேலைக்கும் தெரியாது. ஏன்னா போட்டா தெரியுங்களா? தினமும் ஹதீசுகளை போட்டு குர்ஆன் வசனங்களை போட்டு துஆவை கேட்டா மனப்படம் பண்ணிருப்பான். அது போடல. நம்ம போடாமல் என்ன செய்கிறோம்? இந்த சின்ன விஷயங்களை, இந்த மாதிரி விஷயங்களை அவன் கேட்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே போறான். இப்போ சமீபத்தில் வருது. இதுக்கு முன்னால் என்னமோ இளைஞர்களுக்காக சிறுவர்களுக்காக என்னமோ ஒரு சிங்கர்ஸ் ஒண்ணு போட்டான் ஜெயா டிவில. அது இளைஞர்கள் டான்ஸ் போடுறது, ஆட்டம் போடுறது. இப்போ இதுல கலைஞர் டிவில ஒரு விளம்பரம் வந்துட்டு ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு. என்னடா ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னா நல்ல எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போறான்னு பார்த்தா அதுல பாட்டு போட்டு சின்ன 4 வயசு 5 வயசு போய் டான்ஸ் ஆட விடுறான். என்ன அது பழைய பார்த்தோம்னா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு அவனுக்கு டான்ஸ் போடுறான். அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் டான்ஸ் போட விட்டியண்டா அந்த பிள்ளை பின்னால எப்படி வளரும்? அவனுக்கு ஊக்கம் கொடுக்கிறான். ஓடி விளையாடு பாப்பான்னு பாட்டு எவ்வளவு அழகான ஒரு கருத்துள்ள ஒரு பாட்டை ஒரு அசிங்கத்துக்கு இளைஞர்களை கொண்டு போய் அங்க டான்ஸ் போடுவதற்கும் அசிங்கமான பாடல்களுக்கு ஆட விடுவதற்கும் என்னது இந்த சின்ன திரையை அப்படியே வச்சுட்டு அவன் உள்ளத்துல பூரா அத்தனையும் அதான். என்ன செய்வான்? அவன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவானா? ஹதீஸை மனப்பாடம் பண்ணுவானா? என்னென்ன சினிமா பாட்டுலாம் இருக்குன்னு டிவியில போட விட்டுட்டு அங்க அதை பார்த்து டான்ஸ் போட்டுட்டு தான் இருக்கும். நம்ம பாக்குறோம்ல அதுல. அதே மாதிரி ரொம்ப ஆபாசமாக இந்த மாநாட மயிலாட பயங்கரமான விமர்சனம் பண்ணி எல்லாம் எழுதியிருந்தாங்க. அவ்வளவு அசிங்கமான காட்சிகள்ல நிக்க வச்சு ஆட விட்டு அதை பார்ப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் விளம்பரம் போடுறான். அந்த எது நாடகத்தை பார்த்து நான் சொல்ல, அதுக்கு முன்னாடி செய்திகள் டிவியில செய்திகளை நாம் பார்க்கணும்னா அதுக்கு இடையில விளம்பரம் வரும். 1/2 மணி நேரத்துக்கு அதுக்கு விளம்பரம் வருது. எப்படி வருது 1/2 மணி நேரம் அவனுக்கு விளம்பரம்? சும்மா நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாடி அவர் இதை வழங்குபவர்கள் அவர் இவர்னு போட்டுக்கிட்டே இருக்கிறான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல. அப்போ மக்கள் அதை ஈர்க்கப்படுறதுனால, மக்கள் அதிகமா பாக்குறதுனால தானே ஆபாசமாக ஆடுவது, ஆபாசமாக நடனம் ஆடுவது, இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம மக்களுக்கு மத்தியில விதைக்க வச்சு சின்ன இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அங்க ஆட விட்டு கெட்ட பழக்க வழக்கங்கள் அத்தனையும் சர்வசாதாரணமா எங்க சென்னையிலேருந்து படையெடுத்து போறான். அங்க போய் நின்று ஒவ்வொரு ஆளா அவளுக்கு செலக்ட் பண்ணி ஒரு காலத்துல கையை எடுத்து கூப்பிட்டு கெஞ்சி கூப்பிட்டா கூட இந்த சினிமாவுக்கு வர மாட்டாங்க, நாடகத்துக்கு வர மாட்டாங்க. இப்ப போய் வாசலோட பெற்றோர்களோடு போய் நின்று அங்க ஆட்டம் போடுவதை பார்க்கிறோம். இது ஒரு கெட்ட விஷயம் இல்லையா? இதெல்லாம் என்ன இப்ப உங்களுக்கு அப்போது உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இடங்களில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வர்றீங்க. இதை அப்படியே நீங்கள் வளர விடுவீர்களேயானால், இந்த நாடகத்திலே இந்த சமுதாயம் மூழ்கி போய் விடுமானால் நிச்சயமாக இதனுடைய விளைவு மேலை நாடுகளை விட படுமோசமாக வரும். கெட்ட எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் இது ஒரு அஸ்திவாரமாக திகழும். வெளிநாடுகள்ல எங்கெங்க எல்லாம் கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அத்தனையிலும் ஒவ்வொரு நாடகத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்கலாம்.
அதை உங்களுடைய பெண்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்து கெட்டு குட்டியாக்குவதற்குரிய எல்லா வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இஸ்லாத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுல இன்னொரு சின்னத்திரை இருக்கிற செல்போன் இப்ப இருக்க இது ரொம்ப சிசின்னு ஆயிருச்சு. ஒரு காலத்துல அந்த செல்போன் வாங்குவதற்குனா ரொம்ப செல்போனை வச்சு பேசிக்கிட்டு இருந்தா அது பெரிய இதா இருந்துச்சு. இன்று என்னன்னா அம்மாக்கு ஒண்ணு, அப்பாக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, தம்பிக்கு ஒண்ணு, தங்கச்சிக்கு 2, இப்படி 20-30 போன் சிசின்னு ஆயிருச்சு. ஏன்னா 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்தா கூட செல்போன் வந்துருச்சு. என்ன 100 ரூபாய் கொடுத்தோம்னா லைஃப் டைம் கார்டுன்னு ஒண்ணு கையில கொடுத்துறான். இப்படி இந்த செல்போனு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு அற்புதமான கருவி. இதை நல்ல விஷயத்துக்கு பாடலாம். எப்படி இந்த டிவி இருக்குது, அதையும் அற்புதமான நல்ல விஷயங்கள் ஹதீஸ்களை பார்ப்பதற்கு, நல்ல செய்திகளை ஒளிபரப்புவதற்கு எப்படி நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் அதை பார்க்கறதே கிடையாது. நேஷனல் ஜியோகிராபி சேனல் எத்தனை பேர் பார்க்கிறான்? டிஸ்கவரி சேனல் உலக அதிசயத்தை கூட அதுல எத்தனை பேர் பார்க்கிறான்? ஹதீஸ்களை செய்திகளை எத்தனை பேர் பாத்தீங்கன்னா நாடகம் ஓடிக்கும் திடீர்னு இடையில செய்தி வரும். அப்பதான் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் இன்ட்ரோல் விட்டுருவாங்க. ஏன்னா நாடகம் பாத்துட்டோமா செய்தி உலகத்தினுடைய முக்கியமான செய்திகள் ஓடும், எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. போயிட்டு அடுத்த செய்தி முடிஞ்சவொடனே கரெக்டா அசம்பிளாவி காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரையிலும் உள்ள நாடகத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப நல்ல செய்திகளாக இருக்கிறது எல்லாம் மக்கள் ஒதுக்குறாங்க. ஹதீஸ் செய்திகள் இன்று இந்த விஞ்ஞானத்தில் நம்ம பேசக்கூடிய எத்தனை செய்திகள் எல்லா இதிலையும் நீங்கள் இருக்க முடியாது. நன்றாக பயான் பண்ணவைகள் இருக்கிறது, அழகான கிராத்துகள் இருக்குது, அழகான துவாக்கள் சீடியில் இருக்குது. அதை நம்முடைய வீடுகளில் எத்தனை பேர்கள் வாங்கி போட்டிருக்கிறோம்? அந்த மாதிரி செய்திகளை எத்தனை பேர் நாம் பார்த்திருக்கிறோம்? ஒன்னும் இல்ல. இந்த செல்போனும் இருக்கிறதே ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா அதை பூரா மெசேஜ் என்ன செய்யலாம், அழகா அனுப்பலாம், கொடுக்கலாம். எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி பயான் நடக்குது வாருங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் அனுப்பலாம். அனைவர்களை ஒன்று கூட்டலாம். காலையில் தொழுகை நேரம் இருக்குமானால் ஃபஜர் நேரம் வந்துவிட்டது, உடனே நீங்க வாருங்கள் சொல்லலாம். லுகர் டைம் வந்துவிட்டது, வாருங்கள் என்று சொல்லலாம். நல்ல ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல குர்ஆனுடைய வசனங்களை இது பண்ணி எல்லாருக்கும் என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஆனா அப்படி எத்தனை பேர் செய்யறாங்க? ரொம்ப குறைவான நபர்கள் இந்த தாவா பணியை இந்த செல்போன்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த செல்போன்கள் கெட்ட விஷயங்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த செல்போன்கள் அதுல மாணவ மாணவிகள் இருக்காங்க, அவர்கள் விஷயத்துல ரொம்ப தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இது முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாத எல்லார் இடத்திலேயும் தவறாக பயன்படுத்துவதில் இது முதலிடம் செல்போன் வைக்கிறது. இந்த செல்போன்ல முன்னாடி ஒவ்வொரு காலத்திலும் ஒன்னொன்னா டெவலப் பண்ண 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 அதுல நிறைய நவீன வசதிகளை கொண்டு வர அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் கெட்ட விஷயங்களுக்கு நிறைய பயன்படுத்தலாம். அதுலயே என்ன செய்யலாம், முதல்ல ஒரு காலத்துல போன் பேசலாம் வைக்கலாம், அவ்வளவுதான். இப்ப என்ன செஞ்சு உள்ள எல்லா MP3 என்ன ஆடியோ வீடியோ போட்டு பாத்துக்கலாம். அதே மாதிரி படங்கள் வந்தால் அதையும் பாத்துக்கலாம். ஆனா என்ன ஆச்சு, இவை அனைத்தும் கெட்ட விஷயங்களுக்கு எல்லாம் சினிமாவுக்கு உள்ள பூரா ஏற்றி வச்சுக்கிறான். சினிமா பாடல்களை உள்ள ஏற்றி வச்சுக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா எந்த கொடுமண்டா பள்ளியாசல் சொன்ன ஒரு சினிமா பாட்டு படிக்கிறார். நீ பாரு செல்போனை ஆஃப் பண்ணுங்க முன்னாடி அழகா நோட்டீஸ் போட்டு வச்சிருக்கான், இருந்தாலும் உள்ள போயிருக்கான். உள்ள பார்த்தா அந்த சினிமா பாடல்கள் தான். அவனுக்கு ஒரு கிராத்தை வைத்துக் கொள்வதற்கோ அல்லது எதுவுமே இல்லாத ஒண்ணு வைக்கல. நல்ல சினிமா பாடல், ஃபேமஸான சினிமா பாடல் என்னவோ அந்த பாடலை கரெக்டா வச்சிருக்கா. அங்க கூட என்ன செய்ய, தொழுகிட்டு இருக்கும் போது கூட என்ன செய்து படிக்குது. அப்போ இந்த செல்போன்களை நல்ல விஷயங்கள் பார்க்காம ஆபாச படங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஆபாச படங்கள் பரிமாறித்துக் கொள்வதற்கு இது பயன்படுது. இதுல நிதர்சனமாக நம்முடைய அலுவலகத்தில் வந்த ஒரு புகார்ல ஒரு பிரச்சனையில ஒரு பெண்மணி போன் அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் அடிச்சிருக்கா, ராங் நம்பர் ஆயிடுச்சு. ராங் நம்பர் ஆனவொன்னா சரி ராங் நம்பர் ஆச்சுன்னு விட்டுருக்கலாம். ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கிறா, உடனாக இவங்க குரல் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்ற உடனே மயங்கிட்டாங்க. இந்த பெண்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டா நிறைய செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. அப்படி ரொம்ப உங்க குரல் அற்புதமா இருக்குன்னா அப்படியா என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படியே பேசி பழவி கடைசியில அவனுடைய சுயரூபத்தை காட்டுறான். ஆபாச SMS அனுப்புறான், ஆபாச படங்கள் அனுப்புறான். அவங்க திருமணம் முடித்தவங்க, என்னடா இது சும்மா நம்ம அலோன்னு சொல்லி பேசுனதுக்கு இந்த விளைவா, இனிமேல அனுப்பாதன்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ண உடனே அவன் சொல்றான், நீ ஒழுங்கா இந்த மாதிரி நடக்கலன்னு சொன்னா உன் கணவர்கிட்ட சொல்லி எனக்கு உங்களுக்கு ஒரு நாள் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றான். ஆஹா இது ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய கணவர்கிட்ட உண்மையை சொன்ன உடனே அங்க போய் போலீஸ்ல புகார் பண்ணி அவனை கைது பண்ண செஞ்சிருக்குது. இப்படி சில ஆட்கள் இப்படி ஒரு போன் வந்துச்சுன்னு சொன்னா அந்த போனை சிலர்கள் மிஸ்கால் வேணுமென்றே கொடுத்து என்ன தூண்டிய போட்டு பாக்குறது, மீன் மாட்டுமா மாட்டாதா,
அப்படின்னு மாட்டி என்னை கெடுப்பதற்காக வேண்டி சிலர்கள் இந்த தொலைபேசி இந்த செல்போன்களை பயன்படுத்துறாங்க. அதன் மூலமாக எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி படங்களை எடுத்து அவர்களை விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல்கள் நிறைய இருக்கு. எது? இந்த செல்போனின் மூலமாகத்தான். அதே மாதிரி இந்த செல்போன்கள் அடுத்த நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், வாங்கி கொடுக்கிறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அது நன்மை பயக்கிறதா தீமை பயக்கிறதா என்பதை யாருமே பார்ப்பதில்லை. இந்த செல்போன்கள் நம்முடைய பிள்ளைகள் படிப்பவர்களுக்கு எதுக்கு செல்போன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த செல்போன்களின் கல்லூரியில் படிக்கட்டும் அல்லது வெளியே போய் படிக்கட்டும், அவங்க படிப்பவர்களுக்கு இந்த செல்போன் அவசியமாங்கிறது 1க்கு 100 தடவை யோசிங்க. ஏன் போன் பேசணும்? வெளியில இருக்கான், தடிக்கு விழுந்தா ₹1 காயின்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. ₹1 காயின்ஸ் போட்டு அழகா பேசலாம். அலுவலகத்தில் போன் இருக்குது, கேட்கலாம். எத்தனையோ வகையில் இருக்குது. அதையும் மீறி ஒரு செல்போன் நம்ம வாங்கி கொடுக்கிறோம் சொன்னா அந்த செல்போன்ல கரெக்டாக அந்த மாணவி அந்த மாணவன் கரெக்டா அதை பயன்படுத்துறாரா நம்ம கவனிக்கிறோமா? எங்க இருந்து போன் வருதுன்னு பாக்குறோமா? நம்ம புள்ள தங்கமான புள்ள தப்பு செய்யுமா? நல்ல புள்ளதான். எந்த பிள்ளைகளும் தவறான பிள்ளைகள் என்று நம்ம சொல்லல. ஆனா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தவறான வகைகளுக்கு தூண்டி விடுவார்களே, ஆனால் தவறுல போய் விழுந்துருவாங்க. அதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த செல்போன்கள் இருக்குது. இந்த செல்போன்கள் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் இந்த நவீன வசதிகள்ல நிறைய பேர்கள் இப்படி ஏமாந்தவர்கள் உண்டு, கெட்டு போனவர்கள் உண்டு. ஒரு உதாரணம் நம்ம சொல்றோம். எப்படி ஒரு கும்பலையே ஏமாத்தி இருக்கிறான். எப்படி ஏமாத்துறா? கோயம்புத்தூர்ல அந்த பெண்மணி இருக்கிறான். அந்த பெண்மணி இன்னும் சொல்ல போனா உடல் ஊனமுற்றவர். இந்த மாதிரி ஏமாறி பயல்வோ இந்த மாணவர்கள் இருக்கிறான், மாணவிகள் இருக்கா, இந்த ஆபாச படங்கள் இதெல்லாம் பார்த்தோம் உடனே பல்ல காட்டிடுவான்னு வேண்டி அவங்க சாட்டிங் இந்த இமெயில் மூலமாக ஒரு ஜப்பான்ல எங்க ஒரு ஆளுக்கு தொடர்பு ஏற்படுது. அவங்க 2 பேரும் பாசிட்டு நான் இப்படி கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்க வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு அவங்கள நல்ல மாதிரி நம்மள இது பண்ற மாதிரி காட்டி நிறைய பணங்களை வரவழைச்சுங்க. அவன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் அனுப்பிட்டே இருந்திருக்கான். அவர் கடைசியில் கேட்டா உங்களுடைய போட்டோவை கொடுங்க அப்படின்னு. அவன் சினிமா பார்த்தது கிடையாது தமிழ்நாடு. அவன் என்ன செஞ்சிருக்கா, அவன் நம்ம போட்டோ அனுப்பான், அசினுடைய போட்டோவை எடுத்து அனுப்பி விட்டாங்க. அனுப்பினா அவன் அதுக்கு மேல ஆஹா இவ்வளவு அழகா இருக்கிறாளா போறாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பணம் கொடுத்து நேரா சந்திக்கிறேன்னு கோயம்புத்தூருக்கு வந்த உடனே ஆஹா பெரிய பிரச்சனையாச்சே, இல்ல நான் வர முடியாது, நீ வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அதை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல எதுக்கு சும்மா பார்ப்பதற்கு கூட நீ என்ன அட்ரஸ் என்ன கேளுங்கன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா கடைசியில் அது ஒரு ஊனமுற்ற ஒரு பெண்மணி இன்னொரு அந்த நடிகையினுடைய படத்தை அனுப்பி ஏமாத்தி இருக்கிறா. பல லட்சம் ரூபாய்கள் ஏமாத்தி இருக்கிற. இப்படி ஏமாந்து போனவன் இது வெளிப்படையா வந்த செய்தி. எத்தனையவர்கள் ஏமாத்தி இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய படத்தை அனுப்பி ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி செல்போன்கள்ல இதே போன்று அடுத்தவர்களை கெடுப்பதற்காக வேண்டி இந்த செல்போன்கள் நிறைய வருது. அதுல நீங்கள் இன்று நடைமுறைக்கு பார்த்தீர்கள் என்றால் செல்போன்கள் தான் அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. அது மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துறாங்க. அடுத்தவர்கள் இதுல ஈடுபடுவதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் இந்த செல்போன் இருக்கு. அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த செல்போன் அவசியமா? 1க்கு 1000 தடவை நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த குழந்தை நம்ம கொடுப்போம், நல்ல குழந்தையா இருக்கு, எவனாவது அந்த ஒரு பெண்ணோட தொடர்பு விட்டால், ஒரு பெண்ணுக்கு அடுத்தவனோட தொடர்பு ஏற்பட்டு விட்டால் என்ன நிலைமை? நம்ம வர்றதுக்கு முன்னால் காக்கணும், வந்ததுக்கு பிறகு அடிச்சுக்கிட்டா நம்ம என்ன செய்யறது? நம்ம இங்க தொண்டியில் கூட இதே போன்று பல விஷயங்கள் நடந்ததாக தகவல் சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி செல்போனின் மூலமாக பலர்கள் ஓடுவதற்கும் தவறான இதுக்கு போவதற்கும் காரணமா இருக்கு. படிக்க போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு இங்கே இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, போயிட்டு மணிக்கணக்காக கழிச்சு வர்றது, மணிக்கணக்காக உட்கார்ந்து போன் பேசிக்கிட்டு இருப்பது. அது என்ன உண்மையிலேயே அவருடைய தோழிகளோட தான் பேசுறாளா அல்லது வேற ஆண்களோட பேசுறாங்களா, அவருடைய நம்பர் என்ன என்பதை எந்த பெற்றோர்களும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நாடகம் பார்க்கறதுக்கு டைம் சரியா போதா, இதுலயே அவர்கள் கண்டுகொள்ளாம இதை வளர்த்து கடைசியில் ஏமாத்தி போயிடலாம். உண்மையிலேயே அந்த பிள்ளையை அவன் காப்பாற்றுவானாண்டா நிச்சயமாக காப்பாற்ற மாட்டான். இன்று நீங்கள் உண்மையான புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மும்பை போன்ற விபச்சார விடுதிகளில் யார் அதிகமான படித்த பெண்கள் நிறைய பேர் விபச்சார விடுதியில கொண்டு போயிருக்கான். பேட்டி காணுகிறாங்க, என்னமா நீ விபச்சார விடுதியில நல்லா படிச்சிருக்கிறிய, நகமும் சதையும் மாறி நான் இருப்பேன், அப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன். இவன் என்ன செஞ்சிருக்கான், அவுத்து விட்டுருக்கான். இத உடனே என்ன செஞ்சிருக்காங்க, அவனை கெடுத்து கடைசியில ஒண்ணு விபச்சார விடுதியில வச்சுட்டு அவன் பாட்டு போயிடும். நிறைய இடங்கள் அப்படித்தான். ரொம்ப அப்படி நடப்பேன் இப்படி நடப்பேன் என்று சொல்லி அவர்களை கெடுத்த பிறகு 1 மாசம் 2 மாதங்கள் குடும்பம் நடத்திவிட்டு விட்டுட்டு போனவங்க உண்டு, தலாக் விட்டுட்டு போனவர்கள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு பூரா இதிலேயே சீரழிகிறது. இந்த மாதிரி நடப்பதின் காரணத்தினால், இதை நம்ம லைட்டா நம்ம அவர்களுக்கு கொடுப்பதின் காரணத்தினால் இந்த மாதிரி செல்போன் விவகாரங்கள்
அதே மாதிரி ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்க, வெளிநாட்டுல மாப்பிள்ள இருக்கிறாங்கன்ற உடனே இங்க இருக்கக்கூடிய சில ஆட்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கணவர் இல்லைங்கிறதுக்காண்டி பேத்திகளை போட்டு செல்போனின் மூலமாக தொடர்பு கொண்டு போகக்கூடிய ஒரு சில நிலைமையும் ஏற்படுகிறது. இதெல்லாம் எதற்காக? இந்த மாதிரி செல்போன்களை வைத்து கெட்ட செயல்கள் நிறைய வருகிறது. அனைத்துக்கும் நீங்கள் அணை போடவில்லையானால் இங்க சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சீரழிவை என்ன செய்ய சந்திக்க வேண்டும். அதனால சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும், அதுல ஒழுக்க கேடுகள் உள்ளே நுழைகிற மாதிரி இருந்தால் மொத்தமாக போகும். அதுக்குதான் இஸ்லாம் இவைகளை எல்லாம் கவனித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. ரொம்ப அழகான வழிமுறைகளை சொல்லுகிறது. நீ எப்படி நடக்கணும், நீ எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆண் பெண் என்ப இருபவர்களுக்கு மத்தியில் ஒழுக்க கேடுகள் வருவதற்கு உள்ள எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைக்கிறது. ஆனா நமக்கு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த இஸ்லாம் ஒழுக்கத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, என்ன சட்டங்களுக்கு சொல்லி இருக்குங்கிறது தெரியல. திருக்குர்ஆன் அல்லாஹ் சூரத்து நூர்ல 58வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தாதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுல் ஹுலும மின்கும் ஸலாஸ மர்ராத். அல்லாஹ் தஆலா உங்கள எவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்களோ அவங்களும் பருவ வயதை அடையாத பருவ வயதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிறுவர்களும் 3 நேரங்களில் அனுமதி பெற்று வர வேண்டும். சின்ன பையன் தானே வெளியில உள்ள விட்டுறக்கூடாது. பருவ வயதை அடைகிற நெருங்குற மாதிரி அந்த எண்ணங்கள் தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்கள் கரெக்டா 3 நேரத்துல கதவை தட்டி உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு தான் என்ன செய்யணும், உள்ள போகணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லு. அதுல என்னது, முதல்ல மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜர் தொழுகைக்கு முன்னால், வஹீன தவஊன சியாபக்கும் மினல் லஹீரா, வெப்பத்தின் காரணத்தினால் அந்த லுஹருடைய நேரங்கள்ல மேல்மிச்சமான ஆடைகளை கலந்திருப்பீர்களே அந்த நேரத்தில், வமின்பாதி ஸலாத்தில் இஷாயி, இஷா தொழுகைக்கு பிறகும். இந்த 3 நேரங்களில் பருவ வயதையோடு அடையல, அந்த பருவ வயதுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சிறுவர்கள் உங்க வீட்டுக்குள் வந்தால் அனுமதி கேட்காம உள்ள அனுமதிக்காது. ஏன் சொல்லுகிறார் சிந்தித்து பாருங்கள். ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் நீங்க தூங்கி இருப்பீங்க, தூங்கின ஆடைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், கலைந்திருக்க வாய்ப்பு இருக்குது, தவறான இடங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால திமுதுமுன்னு அவங்க உள்ள வந்துடக்கூடாது. வந்து கதவை தட்டு உள்ளே வரலாமான்னு கேட்ட பிறகு நீங்க ஆடைகள்லாம் சரி செஞ்ச பிறகு உள்ள விடணும். அதுவே இஷா தொழுகைக்கு பிறகு லுஹருடைய நேரம் பயங்கர வெக்கையா இருந்தா ஆடைகளை நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், நீங்க இருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்தாலும் திமுதுமுன்னு உள்ள வந்துடக்கூடாது. இஷா தொழுகைக்கு பிறகு தூங்க போகிறோம் என்பதற்காக நீங்க ஆடைகளை கொஞ்சம் கலந்து வைத்திருப்பீங்க, அந்த நேரத்தில் வந்துடக்கூடாது என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. இங்க சிந்தித்து பாருங்க எவ்வளவு முக்கியமா. ஒரு சின்ன பையன் தான், இந்த சின்ன பையன் வருவதற்கு கூட அவனுடைய கண்ணில் கெட்ட உணர்வு உருவாகுற மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ள அனுமதிச்சிடாதீங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. அப்ப அந்த 3 நேரங்கள்ல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இஸ்லாம் இந்த சட்டத்தை நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம், இது எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம். தொண்டியில் எடுத்துக்கொண்டா நான் ஆரம்ப காலத்துல பார்த்திருக்கேன், வெளிநாட்டுக்கு நிறைய போறாங்க,
போயிட்டு ஒருவருடைய நிலையை பார்த்தா என்ன போய் ரொம்ப பெருசா இருந்துட்டு வருவாரு, வந்துட்டு திரும்ப போகும்போது வட்டிக்கு வாங்கிட்டு தான் போறாரு ஊருக்கு. என்னத்தை நான் சம்பாதிக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய வட்டிக்கு வாங்காம இருக்கிறான், ஆனா வெளிநாட்டுக்கு போறான், ரொம்ப வேகமா போறான், சட்டையை போறான், அற்புதமான சென்ட் அடிச்சுக்கிறான், புது புது சட்டையில வந்து இறங்குறான், அப்புறம் திரும்ப போறதுக்கு பணம் கிடையாது, வட்டிக்கு வாங்கிட்டு போறான். இது வட்டிக்கு வாங்குவது என்று நான் எனக்கு தெரிந்து தொடர்ந்து இந்த தொண்டியில இருக்கும். இதெல்லாம் என்ன செலவு? ரொம்ப அடிப்படையா சாப்பாட்டுக்கு வழி இல்ல, டீ குடிக்கிறதுக்கு வழி இல்ல, ஏதோ ஒரு அடிப்படையான தேவைகளுக்கு இது செலவழிக்கப்படுதான இல்ல. ஆடம்பரங்களுக்காக வேண்டி ஆடம்பர செலவுகளை அத்தியாவசிய செலவாக நினைத்துக் கொண்டு செய்யறதுக்காண்டி வந்தது. இது பூரா வட்டிக்கு வாங்குவது அனைத்தும் என் உள்ளூர்ல சம்பாதிக்க கூடாது மார்க்கம் சொல்லல. நீ வெளியில போய் நீ வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு இத்தனை வருஷங்கள் இருந்துட்டு திரும்ப வந்து வட்டிக்கு வாங்கணும்னா அந்த சம்பாத்தியம் எதற்கு? தேவை கிடையாது. அவசியமான டிவி வாங்குவது, பிரிட்ஜ் வாங்குவது, இப்படியே இந்த கேபிள் டிவி பணம் கட்டுவது, இந்த மாதிரி அவசியத்திற்காக வேண்டி வட்டிக்கு வாங்கி வாங்கி இந்த சமுதாயத்தில் நம்ம முஸ்லீம்கள் ரொம்ப மோசம். இஸ்லாத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப கடுமையா எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. வட்டி தொழிலை செய்கிற முஸ்லீம்களை கூட இன்று பார்க்கிறோம். சில பகுதிகளில் முஸ்லீம் பெண்கள் வட்டி தொழில் கொடுத்து பணத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான். வட்டி தொழில் நிரந்தர நரகம், கடுமையான இஸ்லாம் எச்சரித்தது. நிரந்தரமான நரகத்திற்கு போகக்கூடிய வாங்கக்கூடாது. வாங்குபவன், தின்பவன், அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன், அதற்கு கணக்கெழுதக்கூடியவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியவர். ரஹமத்துக்கு பதிலாக லானத்திற்குரியவன் கடுமையா எச்சரிக்கை செய்தது. இன்று கடன் மாறி வட்டிக்கு வாங்குறான். வட்டிக்கு வாங்கிய நிலைமை என்ன என்று பார்த்தால், மாற்று மதத்தவர்கள் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு சர்ன்னு வீட்டுக்குள்ள போவது என்ன 100 ரூபாய் 200, ஒரு தெருவுக்கு 4 பேர் 5 பேர், என்ன ஒரு தெருவுக்கு 5-6 வீடுகளில் சர்வசாதாரணம் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை போய் வராதன்றோட சொல்ல முடியாது, கடன் வாங்கினா கையை கட்டி நிக்க வேண்டியது. சொல்லணுமா இல்ல? மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி நடக்கணும்? சின்ன பையனாக இருந்தா கூட பருவம் என்ன அனுமதி கேட்காம உள்ள ஒரு வாசலையே நெல்லு அப்படி வாங்கிட்டா கூட அப்படி சொல்லணும்ல. அப்படி சொல்றதே கிடையாது. பால்காரன்ல இருந்து, தயிர்காரன்ல இருந்து, மோர்காரன்ல இருந்து எல்லாரும் உள்ள, இந்த கேபிள் காரன்ல இருந்து எல்லாருமே உள்ள வந்துட்டு சர்வசாதாரணமாக போயிட்டு வர அனுமதி கொடுக்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது. ஏன்? மூணாவதா ஷைத்தான் வந்துடுவான். ஷைத்தானுடைய எண்ணங்கள் தூண்டப்பட்டு தப்புக்கு நடக்க வாய்ப்பு வந்துடும். நீங்கள் நல்லவர்கள், நான் உங்களை வந்து கெட்டவர்கள் என்று சொல்லல, ஷைத்தான் உங்களை அந்த மாதிரி நிலைக்கு உள்ளாக்கி விடுவான். ஆணும் பெண்ணும் தனியா இந்த மாதிரி நிறைய இடங்களில் கேபிள் டிவி கேபிள்ல நல்லவர்கள் இருக்காங்க, அதனால அவங்களை திட்டு நினைக்க. சில இடங்கள்ல கேபிள் டிவில வந்து இது பண்ண கனெக்ஷன் கொடுக்க வர்ற, அதை பண்ண வர்றேன், சரி பண்ண வரேன், இவன் கனெக்ஷன் பண்ணி கொண்டு போனவர்கள் உண்டு. எப்படி எங்க ரூட் ஆனிச்சு, எப்படி கனெக்ஷன் ஆனிச்சுன்னு சொன்னா கேபிள்ல பிரச்சனை, அது சரியில்லை, சும்மா எதையாவது உள்ளுக்குள்ள திரும்பி விட்டு ஓடுது, வர சொல்லிட்டு பேசுவது, கூட்டிட்டு போவது. என்ன இஸ்லாம் சொல்லுகிறது? ஒரு சின்ன பையனை கூட அந்த நேரத்தில் நீ அனுமதிக்க கூடாது. கெட்ட எண்ணம் உள்ள வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்ல வலா தஹ்லான பில் கவுல், பேச்சில கூட குலைந்து விடாதீர்கள். அல்லாஹ் சிரித்த வந்தா இருக்கிறாங்க இல்ல, அவ்வளவுதான். நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, சிரிச்சுக்கிட்டே அப்படியா இப்படியா நீங்க பல்லை காட்டினால் எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை தவறா நினைப்பான். பேச்சில கூட நளினத்தை பெண்கள் காட்டக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஆஹா அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். உங்களிடத்தில் மாற்று, உங்க கணவனிடத்தை நன்றாக குலைந்து பேசுங்கள், சிரித்து பேசுங்கள். அதுல மார்க்கம் தடையிலடாங்க. அந்நியர்கள் வந்து ஆஹா அந்த பெண்ணை போய் ஐயோ பார்க்க முடியாது, நிக்க முடியாதியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பேசக்கூடியவர்களா இருக்கணும். ஒழுக்கம் கரெக்டாக நடக்க வேண்டுமானால், சரியாக இருக்க வேண்டுமானால் ஏன்னா அப்படி பேசணும். அந்த மாதிரி தனிமையில் இருப்பவர்கள், தனிமையில் வரக்கூடியவர்களை வெளியே அனுப்பணும். இஸ்லாம் அதற்கு இந்த மாதிரி ஆடம்பர செலவுக்காக வேண்டி வட்டிக்கு வாங்குவதை முதல்ல நிறுத்துங்க. இந்த மாதிரி தவறான உறவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தனிமை ஏற்படுவது, இந்த நிலையை முதலடியாக நிறுத்துங்க. வட்டிக்கு வாங்குறது முதலடியாக நிறுத்தணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள் எந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டம் தான் வட்டிக்கு வாங்க கூடாதுன்னு நிரூபணப்படுத்துங்க. இந்த வட்டிக்கு வாங்கி 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 தவறான செயல்கள் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதன் காரணத்தினால் ஒரு காலத்திலேயும் வட்டி வாங்கக்கூடாது, யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து அவங்க குழந்தையை பெற போகிறாங்க, யாருமே இல்லாமல், ஆண்களின் துணை இல்லாமல். அப்போ ஒரு தூதரை அனுப்புகிறார். அரசல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸலஹா பஸரன் சவியா.
ஒரு மலக்கு வந்து சாதாரண மனிதன் எப்படி இருப்பானோ அதே தோற்றத்துல வந்து காட்சி அளித்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலத், அவர்கள் சொல்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அல்லாஹ்விடத்திலே உம்மிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நீ இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் அந்த ரஹ்மானிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தனியா வந்து ஒரு மலக்கு வர்றாரு, அவங்க மலக்குன்னு அவங்களுக்கு தெரியல, ஆண் தோட்டம் வந்து நின்ற உடனே, நீ உண்மையிலேயே அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவனாக இருந்தா அல்லாட்ட உன்னிடத்திலிருந்து பாதுகாத்துறேன், என்னை வந்து தொற்றாத, கெட்ட எண்ணத்தோட நீ பார்த்து விடாதே என்று சூரத்துல் மரியமில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப எப்படி இருக்கன்னா, ஒரு அந்நிய ஆணோடு பக்கத்தில் இருந்தால் அவன் ஒரு ஆண், அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு இரையச்சம் உள்ளவர்கள் நீங்க நினைத்தாலும், ஒரு ஆண் ஆணாகத்தான் இருப்பான், ஒரு பெண் பெண்ணாகத்தான் இருப்பாள். இருவர்களுக்கு மத்தியில் தவறான உறவு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதின் காரணத்தினால் இந்த மாதிரி தனிமை வருவதற்கு எந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தாதீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் சொன்னா, சிறுவர்களை சொன்னோம். இன்னொரு கட்டத்தில் வையாக்கும் துகுல் அலன் நிசா, ஆண்களுக்கு சொல்றாங்க, தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு நுழையாதீங்க, போகக்கூடாது. ஒரு பெண்ணு மட்டும் இருந்தான்னு சொன்னா உள்ளுக்குள்ள வெளியில இருந்து பேசோட வந்துடணும். உங்க சொந்தமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உள்ள போவாது. அப்ப கேட்கிறாங்க, அரைத்தல் ஹமுவ, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கணவனுடைய உறவினர்கள் அவங்களுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல் ஹமு அல் மௌத், இந்த கணவனுடைய உறவினருக்கு அது மௌத்துக்கு மரணத்திற்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா சொந்த பந்தம் என்றால் தப்பாக நினைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப தப்பு நடந்துவதற்கு நிறைய இருக்கு. அதனால அவர்களும் கூட உள்ள போகக்கூடாது. யாரு? கணவனுடைய அண்ணனா இருக்கட்டும் அல்லது தம்பியா இருக்கட்டும். பெண் மட்டும் தனியாக இருந்தால், அவங்க மற்ற யாருமே இல்ல, ஆண்கள் பெண்கள் யாருமே இல்லாம ஒரு பெண் மட்டும் தனியா இருந்தால், தன்னுடைய மச்சியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், தனியா இருந்தா உள்ள நீங்க போகாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறாங்க. யாருக்கு? ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட தனியாக இருக்கக்கூடாது. ஷைத்தான் வந்து உங்களுடைய உள்ளத்திலே போட்டு உங்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருக்கணும் என்பதை நீங்கள் பார்க்கணும். அதனால் நாம் இந்த மாதிரி தவறான அடிப்படையை உருவாக்கக்கூடிய, தவறான முறையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய செல்போன்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், எதிலையும் நடக்கூடாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீங்கள் வெளிப்படையாக வதரு வல்லாஹிரல் இஸ்மி வபாத்தினஹு, நீங்க வெளிப்படையாக தெரியக்கூடியதா இருக்கட்டும், உள்ரங்கமா இருக்கக்கூடிய அந்த பாவத்தை விட்டும் நீங்கள் என்ன செய்ய தவிர்த்து கொள்ளுங்கள். வலா தக்ரபுல் ஃபவாயிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன், அது வெளிப்படையாக இருக்கக்கூடிய அருவருக்கத்தக்க விஷயத்தில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்க. வெளிப்படையா இருந்தாலும் சரி, உள்ரங்கமா இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான காரியங்களா இருந்தால் அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லுகிறார். அப்ப எந்த வகையிலையும் சரிதான், அது வெளிப்படையாக உன்ன ஒரு விபச்சாரம் அப்படின்னு இருந்தால் தான் போல, அந்த விபச்சாரத்தின் வழியாக அது இருக்குமானால், அதை துவங்குவதற்குரிய வழியாக இருக்குமானால், அதை விடும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கிறக்கூடாது. அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த செல்போன்கள் இருக்கிற, இந்த சின்ன திரைகள் இருக்கிற, இவைகள் எல்லாம் வந்து வெளிப்படையானதல்ல. உள்ரங்கமா அப்படியே விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து அருவருக்கத்தக்க செயல்களை எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் போடக்கூடியது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா உள்ரங்கமா இருந்தாலும் சரி, வெளிப்படையாக தெரியாதவைகளாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் ஏற்படக்கூடிய இந்த சின்னத்திரைகளின் மூலமாகவும் செல்போன்கள் மூலமாகவும் தொடர்பு ஏற்பட்டு நிலைமை என்ன ஆகிவிடுகிறது, மாற்று மதத்தவர்கள் கூட தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. உயிர்களும் மேலாக மதிக்கணுமே, தாய் தந்தை அனைவர்களையும் மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாத்தை கூட கீழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் சொல்ல வேண்டுமானால், ஒரு சகோதரர் தௌஹீத் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு தாயாக இருந்த ஒரு அவங்களுடைய பிள்ளை என்ன ஆச்சுன்னு சொன்னா ஒரு மாற்று மத சகோதரர் பேசு இன்று வரையிலையும் அங்கதான் இருக்கு. என்ன எப்படி வந்துச்சு? இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்து பேசுவதற்கு பக்கத்து வீட்டு தானே, தெரிஞ்சவர் தானே, அறிந்தவர் தானே அப்படின்னு நினைத்துக் கொண்டு பேச விட்டு பழக விட்டதின் காரணத்தினுடைய விளைவு இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் மார்க்க சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானதான். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவர்கள்ட்ட இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஆட்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இந்த மாதிரி உயர்தரமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டுவிட்ட போய் நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு யாரு காரணம்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு பெற்றோர்கள் காரணம் இல்லையா? அந்த பிள்ளையை முன்னாடியே கண்டித்திருந்தால் இப்படிலாம் பார்க்கக்கூடாது,
நீ பேசக்கூடாது என்று கண்டித்து அந்த மாதிரி சூழ்நிலை வராத அளவுக்கு தடையை நீங்கள் போட்டிருந்தீர்களே, ஆனால் அல்லாஹ்ட்ட நீங்கள் தப்பித்திருக்கலாம். அந்த பிள்ளையை தௌஹீதுடைய கொள்கையின்பால் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஓரிரை கொள்கை உயிரினும் மேலானது என்று ஊட்டியிருக்க வேண்டும். ஒன்றும் ஊட்டல, நாடகத்திலேயே மூழ்கி போய் பிள்ளையும் மகனும் சேர்ந்த நாடகத்தை பார்த்தா அதெல்லாம் அவங்க ஊறி போனார்களே தவிர, உயிர் போனாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நான் போக மாட்டேன், என்னுடைய உயிர் போனாலும் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் ஓடி போக மாட்டேன், என்னுடைய உயிர் போனாலும் ஒழுக்கக்கான காரியங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலமை இருக்குமானால், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்தோமானால் இந்த மாதிரி சூழ்நிலை வராது. அதிலே ஜமாத், நம்ம எத்தனையோ ஜமாத் வச்சிருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் இந்த ஜமாத் தலையிடுகிறது. ஆனால் தலையிடக்கூடிய இந்த ஒழுக்க கேடுகளுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை. இது ஒவ்வொருவரும் தனி மனிதனும் எடுக்கணும். ஜமாத்தாக இருக்கக்கூடியவர்களும் இதற்கு கடுமையான தண்டனை. ஓடி போகிறார்களா இருந்தால், இதே மாதிரி தவறான உறவுகள் ஏற்படுவதாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருமானால் அதை தடுப்பதற்குரிய எல்லா வழிவகைகளையும் பேசணும். எங்க என்ன எல்லாருக்கும் பேசுறாங்க, நம்ம தொழுகையில் ஆமீன் சத்தம் போட்டு போட்டான்னா சண்டை, அதுக்கு ஒரு கூட்டம் கூடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடந்ததுக்கு இரண்டாவது ஜமாத் வச்சுட்டான், உடனே கூப்பிட்டு ஆளை கூப்பிடு வந்து பேசு, அதற்கு ஒரு ஜமாத்து கூடுகிறது. என்ன குர்ஆன் ஹதீஸின் படி ஒருத்தர் நடப்பா, தொழுவ வராம ஊரை சுத்திட்டு இருக்கிறான், அவனை பத்தி யாரும் சிந்திக்கிற, தொழுக வந்து தொழுதிட்டு இருக்கான அல்ஹம்துலில்லாஹ் இவனால தொழுவ வரானேன்னு சந்தோஷப்படாமல் அவனை பள்ளியாசல் விட்டு எப்படி விரட்டுவது, அவனை உள்ள விடாமல் இருப்பதற்கு என்ன செய்வது, அப்படி எல்லாம் ஜமாத்து வந்து கூடுகிறது. இது எவ்வளவு ஒழுக்க முக்கிய நம்முடைய சமுதாயத்தை, இந்த நம்முடைய பெண்களை பாதுகாக்கக்கூடிய பணி இந்த ஜமாத்துக்கு எவ்வளவு அவசியம், அதற்காக கூடுகிறதா? இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் உள்ளே போய் கொண்டிருக்காங்க, இதற்கு தடை ஏற்படுத்துவதற்கு என்ன வழிவகை இருக்கிறது? வட்டிக்கு வாங்காமல் ஏழ்மை நிலையில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உதவி செய்வதற்கு என்ன வழிவகை இருக்கிறது? சிந்திக்கல. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவரும் பொறுப்பு இருக்கிறது. ஜமாத் பொறுப்பு என்று சொன்னால் சும்மா வரும் பள்ளியாசலுக்கு வெள்ளை அடிக்குவது, அல்ல நோம்பு குஞ்சு காய்ச்சுவது, இல்ல பிரச்சனை வந்தா அங்கே வரக்கூடிய பிரச்சனை மட்டும் பார்ப்பது, அது மட்டும் அல்ல. அதுல ரொம்ப முக்கியமாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தலையிடணும். நம்ம தலையிட இல்லையானால், நம்ம பார்க்கவில்லை என்று சொன்னால் வேற யாரு பார்ப்பா? எந்த ஜமாத் வந்து பார்க்க போகிறது? நம்முடைய பெண்களை பாதுகாப்பதற்கு அதற்குரிய சரியான வழிவகைகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நாம் தான் கொண்டு வரணும். சிலர் நினைக்கலாம், அது எங்கேயா அந்த வீட்டுக்கு கொண்டு தானே, இந்த வீட்டுக்கு கொண்டு தானே நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு வந்துடும். நம்ம பிள்ளைகளும் அங்க பழகுது, நம்ம பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, நம்ம பிள்ளைகிட்ட செல்போன் இருக்கிறது, அங்கேயும் வரலாம், நம்ம குடும்பத்திலையும் இது வந்து நுழைந்து விடலாம் என்ற எச்சரிக்கை இருக்கணும். இந்த தீமைகள் இருக்கிறதே ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்காது, அப்படி அது புற்றுநோய் மாதிரி பயங்கரமா பரவி பயங்கர ஒரு விளைவை ஏற்படுத்திடும். அப்போ இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒழுக்க கேடுகள் வேற யாராவது நடந்தார்களே ஆனால் அதற்கு என்ன செய்யணும்? கடுமையான கண்டிக்கணும். இப்படி நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு பொண்ணு ஓடி போயிருச்சா அடுத்தவர்களோட, அங்க பஞ்சாயத்து என்ன, நீ முதல் கொடுத்த வரதட்சணை படத்தை அந்த படத்தை கொடு, அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல பீடி உடிக்க நெருப்பு கேட்டான். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கிறது, அங்க எவ்வளவு கொடுத்த போட, அதோட விட்டு. இந்த மாதிரி நடக்கக்கூடியவனுக்கு என்ன தண்டனை, இந்த மாதிரி நடப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு, இதை நம்ம செய்யணுமா இல்லையா? நம்ம ஜமாத்துல கடுமையான முறையில் இதை கொண்டு வந்து இளைஞர்களை சரியாக அதற்கு பயன்படுத்தி அதற்கு கொண்டு வரணும். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த மாதிரி பணிகளை செய்கிறது. இந்த கெட்டி குட்டிச்சவராக போய் சினிமாக்கள்ல போய் அந்த நாடகத்துல போய் அந்த அரசியல்வாதிகளுக்கும் அதே மாதிரி நடிகர்களுக்கும் கொடியை தூக்கிட்டு போறதுக்கு பதிலா இந்த ஜமாத்தின் பணியில வந்து நீ செய். எவ்வளவு கஷ்டப்படக்கூடியவர்கள் அவர்களுக்காக நீ உதவி செய். வெள்ள நிவாரணமா வந்து நீ உதவி செய், பயான் போட செய்ய, நோட்டீஸ் அடித்து வெளியிடு, தாவா பணியை மக்களிடத்தில் எடுத்து சொல்லு, ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த தாவா பணியை கொண்டு போவதற்கு எல்லா வேலைகளையும் செய்து அங்கிட்டு திருப்போம். அதே மாதிரி பெண்களையும் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பொன்னான நேரங்களை இந்த நாடகத்தில் தூக்கி எறிந்து விட்டு அந்த நேரத்தில் நீங்க டிவி தான் பார்க்கணும் என்றால் எத்தனையோ பயான் கேசட்டுகள் இருக்கிறது, அதை வாங்கி போட்டு கேளுங்க. எத்தனையோ துவாக்கள் இருக்கிறது, அதை வாங்கி கேளுங்க. எத்தனையோ கிராத், அழகான கிராத்துகள், திருமறை குர்ஆனுடைய கிராத்துகள் இருக்கு, அதை கேளுங்க. தொழுகை முறை பற்றிய சீடிக்கள் இருக்கிறது, அதை வாங்கி போடுங்கள். மாற்று மாதத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகான ஆணித்தரமான பதில்கள் உள்ள சீடிகள் இருக்கிறது, அதை வாங்கி போடுங்க.
டிவி பாருங்க, இதையெல்லாம் போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கொடுங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களின் பக்கம் ஊடுருவாமல் அதை தடுப்பதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் செய்ய வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பினை தந்தருள்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்